நிலை சொல்லு. சமநிலை, இடது கால் நிலை, சமநிலை, வலது கால் நிலை, சமநிலை, இடது கால் நிலை, ஏர்வரிசை 1, ஏர்வரிசை 2, ஏர்வரிசை 3, இறங்குவரிசை 1, இறங்குவரிசை 2, இறங்குவரிசை 3, சமநிலை, இடது கால் முன்னிலை, 4 பீச். ஓகேவா? பின்னாடி திரும்பினா 1, முன்னாடி திரும்பினா 2. ஓகேவா? இடது கால் முன்னிலை, இடது காலை கரெக்டா வைங்க. திரும்ப 1 டேய், இடது கால் முன்னிலை வச்சு 4 பீச் பண்ண சொன்னேன். பிரிவு திருத்தல் பண்ண சொன்னேன். சமநிலை, சமநிலை, இடது கால் முன்னிலை, இடது கால் முன்னிலை. திரும்ப 1, முன்னாடி திரும்ப 2, திரும்ப 1, 2, 1, 2, சமநிலை. பேர் என்னது? 4 பீச். பேர் என்னது? இது குழப்பிடாதா? ஓகேவா? அடுத்து வலது கால் முன்னிலை, கை எடுத்து வச்சுக்கோ. திரும்ப 1, முன்னாடி திரும்ப 2, 1, 2, சமநிலை, இடது கால் முன்னிலை, பிரிவு திருக்கல். ஓகேவா? திரும்பி அடுத்த திசைக்கு பேர் 1, உங்க நேரம் வச்சுக்கோ. 2, மணிக்கு வாய்ஸ் கரெக்டா இருக்கு. 3, 4, சமநிலை. ஓகே சார், நல்லா லிசன் பண்ணு. இதை கொஞ்சம் நல்லா கவனி. ஓகேவா? குறைக்கு. ஓகேவா? சமநிலை, இடது கால் முன்னிலை, இடது கால் முன்னிலை, இடது கால் முன்னிலை. ஓகே, நான் 1ன்னு சொன்னேன்னா எனக்கு பேக் சைடில் டர்ன் பண்ணு. 1 நல்லா முக்கியம் மடிக்கணும். நல்லா முக்கியம் மடிக்கணும். 1 தான் இருக்கணும். திரும்ப. ஓகேவா? 2 ரைட் ஹேண்ட் சைடுல கை. ஓகேவா? 3 பின்னாடி இருக்க காலை தூக்கி எந்த பக்கம் கை நீட்டிருக்கோ அந்த பின்னாடி இருக்க காலை தூக்கி. புரியுதா? சமநிலை. இன்னும் கஷ்டம். சமநிலை, சமநிலை பண்ணிடலாமா? எல்லாரும் இடது கால் முன்னிலை வச்சுக்கோங்க. இடது கால் முன்னிலை, முட்டியை நல்லா மடிக்கணும். இங்க இருந்து பேக் சைடில் டர்ன் பண்ணுங்க. 1, 2, கை ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ 3 பின்னாடி இருக்க காலை தூக்கி வந்து 3 முட்டியை நல்லா மடிக்கணும். ஸ்ட்ரைட்டா பாருங்க சார், ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஓகேவா? இது வந்து ஒரு காலத்துக்கு பண்ணியிருக்கோமா? இப்போ இங்க இருந்து பின்னாடி இருக்கும். 1, 2 ரைட் ஹேண்ட் சைடில் கை வைக்கணும். 2, 3 காலத்துக்கு வந்துச்சு. எந்த பக்கம் கை நீட்டிருக்கோ ஒரு காலத்துக்கு வச்சுக்கணும். ஓகேவா? புரியுதாடா? ஓகே, அதே தான் டர்ன் பண்ணு. பேக் சைடில் 1, 2, 3 அப்படி காலத்துக்கு வச்சுக்கோ. டர்ன் பண்ணலாமா? 1 திரும்ப, அப்படி திரும்ப. 2 கை ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். இப்போ 3 பின்னாடி இருக்க காலத்துக்கு சமநிலை. இது எல்லாருமே நீங்களா சொல்லிக்கிட்டே பண்றீங்களா? ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளியர் இங்கே நிற்கிறோமா? இப்போ நான் 1ன்னு சொன்னேன்னா இங்கேருந்து நிற்பேன். 2 இங்கேருந்து நிற்பேன். 3 இங்கேருந்து அடுத்து 4 இங்கேருந்து நிற்பேன். அடுத்து சமநிலை பண்ணலாமா? புரியுதா? இந்த 3 பேர் சேர்த்து ஒரே கவுண்ட் பண்ணணும். 1ன்னு சொன்னேன்னா ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு போயிடும். ஓகேவா? சமநிலை, இடது கால் முன்னிலை, 1 பேர் அடுத்து 3 சேர்த்து பண்ணுங்க. வலது கால் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். வலது காலை தூக்கவே கூடாது. ஓகேவா? வலது காலை தூக்கவே கூடாது. இடது காலை மட்டும் தூக்கி 4 பக்கம் வைக்கக்கூடாது. இது 1, இது 2, இது 3, இது 4. புரியுதா? பின்னாடி இருக்க காலை என்ன செய்யக்கூடாது? தூக்கவே கூடாது, நகட்டவே கூடாது. ஓகேவா? சமநிலை, இடது கால் நிலை. பின்னாடி நெடுங்கம்பு வீச்சுனா கம்பை ஃபுல்லாக பிடிச்சி விளாடுவாங்க. அது பேர் தான் நெடுங்கம்பு வீச்சு. ஓகேவா? 2வது ஈவெண்ட் பேர் நடுக்கம்பு வீச்சு. என்ன பேர்? ஒரு முழு கம்பை நடுவில் பிடிச்சி விளாடுவாங்க. பார்த்துருப்பீங்க. அதில் தான் அந்த தீப்பந்தம்லாம் விளாடுவாங்க. 3 விளையாட்டில் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? அது பேர் நடுக்கம்பு வீச்சு. ஓகேவா? அது பேர் என்னது? ஓகேவா? அடுத்து 3வது ஈவெண்ட் பேர் ரெட்டக்கம்பு வீச்சு. என்ன பேர்? 2 கையில் கம்பு வச்சு விளாடுவாங்கல்ல, அது பேர் இரட்டை கம்பு வீச்சு. ஓகேவா? 4வது ஈவெண்ட் பேர் வந்து வேல் கம்பு வீச்சு. என்ன பேர்? வேல் இருக்கும். வேலை வச்சு சுற்றி சுற்றி விளாடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? வேல் கம்பு வீச்சு. ஓகேவா? 5வது ஈவெண்ட் பேர் வந்துட்டு ஒற்றை சுருள்வாள் வீச்சு. என்ன பேர்? என்ன ரவுண்டாக இருக்குங்களா? ரவுண்டாக ஒன்று வச்சு அடிச்சு விளாடுவாங்க. அது பேர் ஒற்றை சுருள்வாள் வீச்சுன்னா ஒரு கையை வச்சு விளாடுறது. அடுத்தது வந்து 6வது இருக்கிற பேர் வந்துட்டு இரட்டை சுருள்வாள் வீச்சு. என்ன பேர்? 2 கையில சுருள் வச்சு இப்படி விளாடுவாங்க. அது பேர் என்னது? இரட்டை சுருள்வாள் வீச்சு. 7வது ஈவெண்ட் பேர் வந்துட்டு ஒற்றை பால் வீச்சு. ஒரு கையில் பாலை வச்சு வீசி விளாடுவாங்க. பால் வச்சு சுற்றுறதுனா இப்படி சுத்த மாட்டாங்க, இப்படி எடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. அது பேர் ஒற்றை பால் வீச்சு.
அடுத்து 8ஆவதா இருக்கிற ஈவெண்ட் பேர் வந்துட்டு இரட்டை வால் வீச்சு. என்ன பேரு? என்ன பேரு? இரட்டை வால் வீச்சு. ஓகேவா? அடுத்து 9ஆவதா இருக்கிற ஈவெண்ட் பேர் மான் கொம்பு வீச்சு. என்ன பேரு? மான் கொம்பு வீச்சு. இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அது பேர் மடு. என்ன பேரு? மடு. ஓகேவா? மான் கொம்புக்கு இன்னொரு பேரு மடு. ஓகேவா? புரியுதா? அது வந்துட்டு சிலம்பத்தில் வந்து ஒரு சிறிய ஆயுதம். ஓகேவா? மற்றதெல்லாம் நீளமாக இருக்கும், கம்பா இருக்கும், வேல் கம்பா இருக்கும், எல்லாமே என்ன இருக்குது? நீளமான ஆயுதம். ஓகேவா? அடுத்து 10ஆவது ஈவெண்ட் தான் ஃபைட்டிங். என்ன பேரு? ஃபைட்டிங். எதுக்கு நின்று அடிச்சு விளையாடுவாங்க. ஓகேவா? புரியுதா? அதுதான் 10ஆவது ஈவெண்ட். ஓகேவா? அடுத்து 11ஆவது ஈவெண்ட் பேர் வந்து கம்பு ஜோடி. என்ன பேரு? என்ன பேரு? கம்பு ஜோடி. 2 பேர் நின்று அடிச்சு வச்சு விளையாடுவாங்க. கையில கம்பு, வேல் கம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு எதுக்கு 2 பேர் அடிச்சு விளையாடுவாங்க. பார்த்துருக்கேன். ஓகேவா? அது பேர் வந்துட்டு என்ன பேரு? கம்பு ஜோடி. ஓகேவா? கம்பு ஜோடி. அடுத்து 12ஆவது ஈவெண்ட் பேர் வந்து குழு ஆயுத வீச்சு. என்ன பேரு? 3 பேரோ 4 பேரோ 6 பேரோ சேர்ந்து ஒரே மாட்டம் விளாடுவாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரே விதமாக பண்ணுவோம். இப்போ இங்கிட்ட இருந்து ஒருத்தர் திரும்புனா எல்லாருமே அதே மட்டும் திரும்புவோம். புரியுதா? அது பேரு சிலம்பத்தில் இவ்வளோ இருக்கு. ஓகே மாதிரி இப்போ பண்ண போகிறது வந்துட்டு ஏறு விட்டு இறங்கும். என்ன பேரு? அதே தான் 4 திசை பண்ண போகிறோம். ஓகேவா? 4 திசை பண்ண போகிறோம். ஏறு வரிசை 1, ஏறு வரிசை 2, ஏறு வரிசை 3, ஏறு வரிசை 1, இறங்கு வரிசை 1, இறங்கு வரிசை 2, இறங்கு வரிசை 3. இப்போ நிற்கிறீங்களா? இப்போ அப்படியே பிரிவுத்திருத்தல் போட்டுக்கோ. பிரிவுத்திருத்தல்னா ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு பேர். புரியுதா? பிரிவுத்திருத்தல்னு சொன்னால் பிரிவுத்திருத்தல் போட்டுரும். ஓகேவா? இதில் வந்து 1 இருக்க சொல்ல மாட்டேன். புரியுதா? இப்போ இங்கே பார்த்து முட்டி மடக்கிங்க. இப்போ இந்த திசைக்கு ஏறு வரிசை 1, முட்டி நல்லா காலம் நல்லா தூக்கி முட்டி மடக்கு. ஏறு வரிசை 2, ஏறு வரிசை 3, இறங்கு வரிசை 1, இறங்கு வரிசை 2, இறங்கு வரிசை 3. நல்லா லிசன் பண்ணு. இப்போ பிரிவுத்திருத்தல் இதுதான் இருக்கு. காலம் முட்டி மடக்கு. நல்லா முட்டி மடக்கு. ஏறு வரிசை 2 நல்லா மடிக்கணும். பாரு முட்டி மடிக்கணும். ஏறு வரிசை 1, ஏறு வரிசை 2, ஏறு வரிசை 3, இறங்கு வரிசை 1, இறங்கு வரிசை 2, இறங்கு வரிசை 3. பிரிவுத்திருத்தல் சமநிலை. ஓகேவா? பண்ணலாமா? இந்த 4 நிலையில பண்ணலாமா? ஓகே. சமநிலை, பிரிவு நிலை, சமநிலை, இடதுகால நிலை. ஓகே. சமநிலை, வலதுகால் நிலை. எடுத்து ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாரு, இங்கே ஸ்ட்ரைட்டாக. இதுதான் ஸ்ட்ரைட்டு, உனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டு. ஓகேவா? இது பேர் வலதுகால் முன்னிலை. ஓகேவா? சமநிலை பண்ணலாமா? இப்போ நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்க. ஓகேவா? நிலைகள் பேர சொல்லிக்கிட்டே பண்ணலாம். ஓகேவா? சமநிலை, சத்தமா. சமநிலை, பிரிவு நிலை, சமநிலை, இடதுகால நிலை. இப்படி மடிக்கணும். ஸ்ட்ரைட்டா பாரு. அந்த கால் சமநிலை, வலதுகால நிலை, சமநிலை. மூணு பண்ணிடலாமா? ஸ்ட்ரைட்டா பாரு. ஏறு வரிசை 2, நல்லா பெண் பண்ணி ஸ்ட்ரைட்டா பாரு. ஏறு வரிசை 3. ஓகே. அடுத்து பண்ண போற பேர் இறங்கு வரிசை. என்ன பேரு? இறங்கு வரிசை 1ன்னு சொன்னா ஃப்ரண்ட்ல இருக்க லெக் தூக்கி பேக் சைடுல இருக்கு. இறங்கு வரிசை 1, இறங்கு வரிசை 2, இறங்கு வரிசை 3. சமநிலை. ஓகேவா? நீ ஃப்ரண்ட்ல இருக்க முட்டி நல்லா மடக்கணும். முன்னாடி இருக்க முட்டி நல்லா மடக்கணும். முட்டியை மடக்கி ஸ்ட்ரைட்டா பாரு. ஃப்ரண்ட்ல 2, 1, 1, 2. சமநிலை. ஓகே. புரிஞ்சு பாரு. திரும்பல கீழே பாதத்தையும் திருப்பணும். ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நேரையும் பார்க்கணும். ஓகேவா? முக்கியமாக பின்னாடி குதிங்கால் என்ன செய்யக்கூடாது? தூக்கக்கூடாது. பின்னாடி இருக்க குதிங்கால் என்ன செய்யக்கூடாது? தூக்கக்கூடாது. ஓகேவா? பண்ணலாமா? இடதுகால் நிலை ஸ்ட்ரைட்டாக பாரு. பேக் சைடில் டர்ன் பண்ணு. 1, 1, 2. சமநிலை. ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ. ஸ்டார்ட். 1, பேக்கில் டர்ன் பண்ணி பேக்கில் டர்ன் பண்ணி. சூப்பர். 2. ஓகே. 3.